சிறிய இடைவெளிக்கு பின் ஐக்கிய ராஜ்யத்தின் ஹரோ பகுதியிலிருந்து திருமதி ஷியாமதியின் கவிதையும் கானத்தின் ஊடாக உங்களை மீண்டும் சந்திக்கும் நான் திருமதி வத்சலாதேவி சங்கரநாராயணன். வரலாற்றிலே 6வது வருடமாக 8 திக்கும் தமிழ் பரப்பி ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட வியத்தகு அட்டகாசமான நிகழ்ச்சி தொகுப்புகளோடு வானொலி வரலாற்றிலே தடம் பதித்து இதமாக உங்கள் இல்லங்கள் நாடி வரும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திரு ரவிஷானுக்கும் சிரேஷ்ட தொகுப்பாளினி திருமதி நிரா சுரேஷ் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கவிதையும் கானத்தை தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த ரவிஷானுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வினை எழுதி வழங்கியுள்ளார் ஐக்கிய ராஜ்யத்தின் ஹரோ பகுதியிலிருந்து திருமதி ஷியாமதி அவர்கள். அவருக்கு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி அன்பின் ஆரம்பம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டே திருமதி ஷியாமதி அவர்களின் கவிதையும் கானத்தினுள் செல்வோம். இதோ பாடல் வருகிறது. செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ? சாய்ந்தாடும் சங்கில் துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டே. படை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ? மன்னவன் விரல்கள் பல்லவன் மொழியோ? இமைகள் உதடுகள் ஆகுமோ? வெட்கத்தின் விடுமுறை ஆயுளின் வரைதானோ? செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ? சாய்ந்தாடும் சங்கில் துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டே. அந்திச்சூரியனும் குன்றில் சாய மேகம் வந்து கச்சையாக காமன் தங்கும் மோகப்பூவில் முத்தக்கும் மாடம். தங்கத் திங்கள் நெற்றிப் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கன்னம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் காதல் குற்றாலம். தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் சேலை நதி ஓரமாய் நீந்தி விளையாடவா? நாளும் மின்னல் கொஞ்சும் தாழம் பூவைச் சொல்லி ஆசை கேணிக்குள்ளே ஆடும் மீன்கள் துள்ளி. கட்டிலும் கால்வலி கொள்ளாதோ? கைவளை கைகளை கீறியதோ? செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ? சாய்ந்தாடும் சங்கில் துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டே. இந்தத் தாமரைப் பூத்தியில் இன்று காத்திருக்கு உள்ளம் நொந்து கண்கள் என்னும் பூந்தேன் தும்பி பாடிச் செல்லாதோ? அந்தக் காமனம்பு என்னைச் சுட்டு பாவை நெஞ்சின் நாணம் சுட்டு மேகலையின் நூலறுக்கும் சேலை பொன்பூவே. விண்ணியது தாமரை
பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே. நாணத்தால் ஓராடை சூடிக் கொள்வேன் நானே. பாயாகும் அடி சொல்லாதே பஞ்சடும் புதையல் ரகசியமே. சாய்ந்தாடும் சங்கில் துளி பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டே. செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ. மன்னவன் விரல்கள் பல்லவன் ஒளியோ. படை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ. இமைகளும் உதடுகள் ஆகுமோ. வெட்கத்தின் விடுமுறை ஆயுளின் வரைதானோ. திருமதி ஷியாமதியின் கவிதை முதலாவதாக. இதோ ஒரு கவிதை நான் கனாக்கள் காண்கிறேன். தென்றல் தொட்டதுவோ காதல் சங்கமம் சமர்ப்பணம் உன் பாதத்தில். கவிதைகள் கூட கடன்கள் கேட்டதுவோ உன் கனவுகளை கவிதை வாங்கியதோ. பாதம் தொட்ட தென்றல் காதல் கொண்டதோ உன் மேனி அழகைக் கண்டு கவிதையாகியதோ. கண்ணுக்கு மையழகு மையழகை கடன் கேட்டதுவோ இரவின் கருமை நெத்திப்பிறை நீயோ. வெட்டி வீசிய நகத்துகள்களோ மூன்றாம் பிறையாக மின்னுவதோ. சந்தங்கள் எல்லாம் சிந்துகளாக தானாக பூவாக மாறியதோ. தங்க நிறம் நூலாகி சேலையாகி மாறி என் தேகம் மூடுதே. தங்க நிறம் நூலாகி சேலையாகி மாறி என் தேகம் மூடுதே. இசைத்தாளங்களோடு கவிதையாக மாறியதுவோ. இசைத்தாளங்களோடு கவிதையாக மாறியதுவோ. தமிழ் தேன் தமிழ் கவிதையோடு இன்னும் ஒரு கவிதை போட்டி போடுதோ. கவிதையோடு இன்னும் ஒரு கவிதை போட்டி போடுதோ என்றெழுதியிருக்கிறார். இந்த கவிதையில் தான் கண்ட கனவுகளை அழகாக வகைப்படுத்தியிருக்கிறார். ஐக்கிய ராஜ்யம் ஹரோ பகுதியிலிருந்து திருமதி ஷியாமதி. அவர் இதற்காக தெரிவு செய்த பாடல் தென்றல் என்ற நடையை கேட்டது. இதோ வருகிறது பாடல். தாழம் பூவின் வாசம் கேட்டேன் தித்தோம் திகித்தோம். மூன்றாம் பிறை என்னதங்கள் கேட்டது தத்தோ தகதோ. முகிலில் ஆட ஊஞ்சல் கேட்டேன் தித்தோம் திகித்தோம். இரவுகள் என்னிடம் கண்ணை கேட்டது தத்தோ தகதோ. ரசிக்கும்படி ஒரு ரகசியம் கேட்டேன் தித்தோம் திகித்தோம். அழைக்காத போதும் நிலவு வந்தது தித்தோம் திகிதோம் திகிதோம் திகிதோம்.
கேட்டது தத்தோம் தகதோ காற்றில் கலையாடிருக்கச் சொன்னேன் தித்தோம் திகிதோ தகதோ உலகம் கேட்க கூவச் சொன்னேன் தித்தோம் திகிதோ மயில்கள் எந்தன் சாயல் கேட்டன தத்தோம் தகதோ மழையில் விரிக்க தோகை கேட்டேன் தித்தோம் திகிதோ மாலை நேரம் எல்லாம் மாறி போனது தத்தோம் தகதோ மயக்க போர்வையில் சாய்ந்து கொண்டது தித்தோம் திகிதோ இரவும் வந்தது ஐக்கிய ராஜ்யத்தில் ஹெரோ பகுதியிலிருந்து திருமதி ஷியாமதி அவர்களின் இரண்டாவது கவிதை. நினைக்காத நேரமில்லை முப்பொழுதும் உன் கற்பனைகள் புன்னகைகளை தூவி இங்கு மாலைகளை கோர்க்கும். உன் வரவை தேடி மனமோ வாடி நிற்கும். என் மன்னவனே கண்ணாளனே காதலால் உருகுகிறேன் உறவே உயிரே. உன் வரவை தேடி மனமோ வாடி நிற்கும். என் மன்னவனே கண்ணாளனே காதலால் உருகுகின்றேன் உறவே உயிரே. உன்னையே தேடுகின்றேன் காதலால் வெம்பிக் கரைகின்றேன். உன் வரவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றேன். கனவே கவிதையே மலை முத்துக்கள் தெரிக்கின்றது. அதில் உன் பெயரல்லவா ஒலிக்கின்றது. மலை முத்துக்கள் தெரிக்கின்றது. அதில் உன் பெயரல்லவா ஒலிக்கின்றது. பறவைகளும் இசைகளை எழுப்புகின்றது. அதில் உன் பெயர் பாடுகின்றது. பறவைகளும் இசைகளை எழுப்புகின்றது. அதில் உன் பெயர் பாடுகின்றது. காதலில் வெம்பி தவிக்கிறாள் இவள் உன் மங்கை. காதலில் வெம்பி தவிக்கிறாள் இவள் உன் மங்கை. கங்கை நதியாக பாய்கிறாள். என் மன்னவனே மணாளனே என் கண்மணிக்குள் என் கண்ணிமையாக கண்மணியே. என் மன்னவனே மணாளனே என் கண்மணிக்குள் என் கண்ணிமையாக கண்மணியே என்று குறிப்பிட்டுள்ளார். மதியைத்தான் குறித்துத்தான் இந்த கவிதை எழுதியிருக்கிறார் போலும். முத்துக்கள் தெரிப்பதிலும் பறவைகளின் இசையிலும் மதியைத்தான் நினைவுபடுத்தியுள்ளார் திருமதி ஷியாமதி அவர்கள். அதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் நினைக்காத நேரமில்லை உன்னை. இது வருகிறது பாடல். நினைக்காத நேரமில்லை உன்னை. நினைக்காத நேரமில்லை உன்னை. நினைக்காத
சோலையில் தேன் மலரில் உன் நினைவு தோன்றும். மாலை நன்னேரம் வந்து என்னை தினம் வாட்டும். வானின்றி வெண்ணிலவு வந்ததென்ன வீணே, நீ இன்றி நானும் இல்லை கண்ணி இளமானே. கானக்குயில் தனிமையில் வாடுதிங்கே, வீணை ஒன்று வீரல்களை தேடுதிங்கே. இரவும் பகலும் இமையேனோ மூடவில்லை, நினைக்காத நேரமில்லை, உன்னை நினைக்காத நேரமில்லை. இரவும் பகலும் இமையேனோ மூடவில்லை, நினைக்காத நேரமில்லை, உன்னை நினைக்காத நேரமில்லை. காதலின் ராஜ்யத்தில் தாழ்வு உயர்வேது, காவிரி கங்கையை போல் அன்பினையும் போது. கணக்குகள் பார்த்து கொண்டா காதல் மனம் சேரும், விளக்கினை கேட்டு கொண்டா முத்துச்சுடர் வீசும். மான்மிழியே மயங்கிட தேவையில்லை, நம் வழியோ இன்னும் வெகு தூரமில்லை. இரவும் பகலும் இமையேனோ மூடவில்லை, நினைக்காத நேரமில்லை, உன்னை நினைக்காத நேரமில்லை. ஐக்கிய ராஜ்யத்தில் ஹரோ பகுதியிலிருந்து திருமதி ஷியாமதி அவர்களின் 3வது கவிதை இதோ. ராகங்கள் வீணையோடு காதல் செய்யுதே, சுகம் பெண்மையோடு காதல் செய்யவோ. காதலால் காயம் செய்யுதோ, சுகம் என்ன என்றால் பெண்மை என்பதோ. சுகம் என்ன என்றால் பெண்மை என்பதோ. வீணையோடு ராகம் மீட்டுதோ, பெண்மையோடு காதல் கொள்ளுதோ. அந்தியோடும் மோகம் கூடும், அலைகளோடும் காதல் சேரும். அந்தியோடும் மோகம் கூடும், அலைகளோடும் காதல் சேரும். என்னாலும் காதல் சேரும் கூடும் ராகங்கள், பின்ன மோகம் கூடும். உயிரோடு உயிராக மாறும் தேகம், கூசும் மோகம் கூடும். உயிரோடு உயிராக மாறும் தேகம், கூசும் மோகம் கூடும். தேனாக ராகம் பாடுமோ, இளமைகள் தேனாக இனிக்குமோ. தேனாக ராகம் பாடுமோ, இளமைகள் தேனாக இனிக்குமோ. காலங்கள் நேரங்கள் கூடுமோ, இன்பங்கள் ராகம் பாடுமோ. காலங்கள் நேரங்கள் கூடுமோ, இன்பங்கள் ராகம் பாடுமோ. முல்லையும் பெண்மையோடு சேருதே, காதலால் கூடுதே. முல்லையும் பெண்மையோடு சேருதே, காதலால் கூடுதே. ராகம் வீணையோடு சேருதே, காதல் மயக்கம் கவிழுதே. ராகம் வீணையோடு சேருதே, காதல் மயக்கம் கவிழுதே. சுகம் என்றால் பெண்மைதானோ என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இளமைக்காலம் தேனாக இனிக்குமா என்ற ஒரு
கேள்வியையும் கேட்டுள்ளார். இதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் ஒரு ராகம் தராத வீணை. இதோ வருகிறது பாடல். ஒரு ராகம் தராத வீணை, நல்ல காதல் சொல்லாத பெண்மை, இந்த மண்ணில் ஏனடி பதில் கூறு கண்மணி, இந்த மண்ணில் ஏனடி பதில் கூறு கண்மணி, அழகான கைகள் மீட்டும் வேலை ராகம் வந்தாடும் வீணை, நல்ல காதல் கொண்டாடும் பெண்மை. இதழில் போடும் இதழின் காயம், இதழில் ஆறும் இனிமையாகும் தேகம், தீண்டும் நேரம் யோகம் யோகம். உன்னை வாழ்த்தி பாடும் பாடல் உதயராகமோ, நம்மை வாழ்த்தும் நமது உலகம் உதயமாகுமோ, புது கனவு பாலம் தெரிந்ததே, நெஞ்சினில் இன்பமும் கொஞ்சுது கெஞ்சுது, ராகம் வந்தாடும் வீணை, நல்ல காதல் கொண்டாடும் பெண்மை, இந்த மண்ணில் தேவையே எழில் கொஞ்சம் பூவையே, அழகான கைகள் நீட்டும் வேளை ராகம் தராத வீணை, நல்ல காதல் சொல்லாத பெண்மை. இளமை காட்டில் இனிமை கூட்டில் இருக்கும் தேனை எடுக்கும் போது காலம் நேரம் தேவை இல்லை இல்லை. மலையின் ஓரம் மலர்ந்த பூவை பறிக்கும் வீரம் இருக்கும் போது காவல் தாண்டும் பூவை முல்லை முல்லை. மானும் மீனும் சேர்ந்து மாயம் செய்வதே நடி, வானம் போடும் காமன் நேரம் கூட தானையா, அடமனதில் சாரல் அடித்ததா, கற்பனை அற்புதம் என்னமோ பண்ணுது, ராகம் வந்தாடும் வீணை, நல்ல காதல் கொண்டாடும் பெண்மை. இந்த மண்ணில் தேவையே எழில் கொஞ்சம் பூவையே, அழகான கைகள் நீட்டும் வேளை ராகம் வந்தாடும் வீணை, நல்ல காதல் கொண்டாடும் பெண்மை. ஒரு ராகம் வந்தாடும்
ஐக்கிய ராஜ்யத்தின் ஹெரோ பகுதியிலிருந்து திருமதி ஷியாமதியின் 4வது கவிதை. நிலவே மைவெளியே அழகே உனக்காக காத்திருக்கின்றேன். நிலவே மைவெளியே அழகே உனக்காக காத்திருக்கின்றேன். வான்மேகங்கள் காதல் கொண்ட திருமகளே கனிமகளே. வான்மேகங்கள் காதல் கொண்ட திருமகளே கனிமகளே. விழிநீர் தூவி வரவேற்கின்றதே. காதல் தீராத நோய் இதயம் தேடுதே. இதய சுகங்கள் பாடுதே. இதய தாகம் யாவும் நீயே. அமுத சுரபி நீயே தேவியே. நீ இல்லாமல் வாடுதே. அமுத சுரபி நீயே தேவியே. நீ இல்லாமல் வாடுதே. சோலை மலர்கள் வாடுதே. நீ இல்லாத வேளைகள் துன்பங்கள் யாவும் சேருதே. நீ இல்லாத வேளைகள் துன்பங்கள் யாவும் சேருதே. உலகை மறந்து வாடுதே. சோகங்கள் யாவும் கூடுதே. என்னை வாட்டுதே. பொன்மானே என் விழி மீனே பழக பருக வந்த பாசம். பொன்மானே என் விழி மீனே பழக பருக வந்த பாசம். உலகை மறந்த நேசம் என் காதல் தேனே. அனைத்தும் மறந்த சோகங்கள் கனவினில் இதயத்தில் ஊனமாய் கூடுகிறாய். மனதில் காயம் பேசுதே. சோக சுகங்கள் கீறுதே. மனதில் காயம் பேசுதே. சோக சுகங்கள் கீறுதே. பாச மாயங்கள் செய்கின்றாய். மாய வேதனைகளை கூட்டுகிறாய். காதலை தீயாய் காய்ச்சுகிறாய். காதல் தீயே தீவே என்று குறிப்பிட்டுள்ளார். காதல் தீராத நோய் என்கிறார் ஷியாமதி அவர்கள். இந்த கவிதையில் பொன்மானே விழிமீனே திருமகளே கனிமகளே என்று ஷியாவை குறித்து தான் இந்த பாடல் எழுத தோன்றியதாக எனக்கு தோன்றுகிறது. இதற்காக அவர் தேர்வு செய்த பாடல் நிலவே நீ வர வேண்டும். இது வருகிறது பாடல். நிலவே நீ வர வேண்டும். ஓ தனியே உன் துணை வேண்டும். ஓ வான் தேடுதே உன்னை தான் ஓடிவா. ஓ நிலவே நீ வர வேண்டும். ஓ தனியே உன் துணை வேண்டும். ஓ இதயதாகம் கூடுதே அமுதயமுனை நீயே. பருவராகம் பாடுதே வசந்த சுகமும் நீயே. நீயின்றி வாடுதே பூஞ்சோலை மலரே. துன்பங்கள் சேர்ந்ததே என் காதல் உறவே. இணைந்து இருந்த சோலைகள் உலகை மறந்த கோலங்கள். ஓ நிலவே நீ வர வேண்டும். ஓ தனியே உன் துணை வேண்டும். ஓ
மாயம் மாயங்கள் செய்வதே என் காதல் விருந்தே காயங்கள் ஆனதே என் நோய்க்கு மருந்தே கலைந்து பிரிந்த மேகங்கள் இழந்த காதல் சோகங்கள் ஓ நிலவே நீ வர வேண்டும் ஓ தனியே உன் துணை வேண்டும் ஓ வான் தேடுதே உன்னைத்தான் ஓடிவா ஓ நிலவே நீ வர வேண்டும் ஓ இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி ஊடாக கவிதையும் கானத்தை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைய கவிதையும் கானத்தினை எழுதி வழங்கியுள்ளார் ஐக்கிய ராஜ்யத்தில் ஹரோ பகுதியிலிருந்து திருமதி ஷாமதி அவர்கள். அவருக்கு எஸ்ஆர்எஸ் வானொலியின் அன்பு உறவுகள் சார்பாகவும் குழுமம் சார்பாகவும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதுடன் அவரின் ஆக்கங்களினால் இந்த எஸ்ஆர்எஸ் வானொலியை சிறப்பிக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் எஸ்ஆர்எஸ் வானொலி உரிமையாளர் ரவிஷானுக்கும் இவ்வளவு நேரமாக கவிதையும் கானத்தை கேட்டு ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு காற்றலையில் ஒரு பாடலை தவளவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் வத்சலா தேவி சங்கரநாராயணன். நன்றி, வணக்கம். அழகான சூரியன் கண்ணால் பேச அலங்கார வெண்ணிலா கைகள் சேர புல்லாங்குழல் மீண்டுமே பாடுதே என் நன்றி பாடலாயானதே அழகான சூரியன் கண்ணால் பேச அலங்கார வெண்ணிலா கைகள் சேர
வார்த்தையால் பேச